मैडम 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 கண்ணப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஐயோ யார் சார் இந்த பொண்ணு? யாருன்னு தெரியல, என் கார் முன்னாடி வந்து வந்துட்டா. நீ கொஞ்சம் தூக்கு. பை தி பை டாக்டர் சுரேஷ் ஃபோன் பண்ணிட்டு. சரி சார். பெட்டி கொடுங்க டாக்டர். விஜய் எங்க? உள்ள இருக்காரு. அப்படியா? என்ன நடந்துச்சு சார்? இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்ற வழியில யாரோ ஒரு பொண்ணு காருக்கு முன்னாடி மயங்கி விழுந்துருச்சு சார். இங்க தூக்கிட்டு வந்துட்டாரு, இன்னும் மயக்கம் தெரியல. ஐ சி. ஹலோ டாக்டர். பேஷண்ட் எங்க? உள்ள இருக்காங்க. டாக்டர் எனி ப்ராப்ளம்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வாங்க. டாக்டர் இப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு? நத்திங் சீரியஸ். எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ச்சியில அவன் மயக்கம் அடைஞ்சிருக்கா, அவ்வளவுதான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும். காலையில இந்த பொண்ணு நார்மல் ஆயிடுவா. அது சரி, யார் இந்த பொண்ணு? ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல. அவ மயங்கி விழுந்த இடத்துல ஒருத்தரையும் காணோம் சார். ஓ ஐ சி. அப்ப விஜய் உடனே நீங்க போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க, பின்னால பிரச்சனை வரக்கூடாது இல்ல? சரி சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ண தயங்காதுங்க. அப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்ல காத்து வர மாதிரி ரூமுக்கு அவளை மாத்தி படுக்க வைங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ, பாய். அவர் அனுப்பிச்சு வந்துரு.
எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்கோங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான். நிம்மதியா படுத்து தூங்குங்க. கண்ணப்பா, ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்துலயும் நல்லா தண்ணி அடிச்சிடு. சரி சார். ஓ சாரி, நான் கதவை நாக் பண்ண வந்துட்டேன். பரவாயில்ல, வாங்க. இந்த சாரியை நான் கட்டிக்கிட்டுமா? அதை கொடுங்க ப்ளீஸ். இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. என்னால உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நேத்து ராத்திரி என்ன நடந்தது? என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சின்னம்மா தான் வளர்த்தாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு வயசானவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சின்னம்மா முடிவு பண்ணாங்க. அவங்க முடிவை என்னால ஏத்துக்க முடியாம அவங்க கூட சண்டை போட்டேன். என் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியும்? வீட்டை விட்டு ஓடி வந்தேன். சின்னம்மாவும் அந்த ஆளும் என்னை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ஆளோட அடியாட்களும் என்னை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்டேயும் தப்பிக்கும் போதா நாம 2 பேரும் சந்திச்சோம். இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்ட சொல்லாமே? வேணாம், சொல்ல வேணாம். நான் உயிரோட இருக்கிறதே தெரிய வேண்டாம், ப்ளீஸ். சரி வேணாம், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் குளிச்சுட்டு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சாரி விஜய், நீங்க கொடுத்த பேண்ட் ரொம்ப டைட்டா இருந்தது. எனக்கு இடுப்புல வேற வலி வந்தது. அதான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, நானே செஞ்சது. சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்வேன்ல. பரவாயில்ல, சமைக்கிறது என்னோட ஹாபி. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த கெஸ்ட சமைக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை ட்ரெஸ் கொடுத்து நல்லா இருக்கா? இங்க பீரோல நிறைய லேடிஸ் ட்ரெஸ் இருக்கிறத நான் பார்த்தேன். அதுல ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம்ல. என்ன விஜய், நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, தப்பு இல்ல. அந்த ட்ரெஸ் எல்லாம் என் ஒய்ஃப் அம்பிகாவோட ஞாபகமா நான் வச்சிருக்கேன். அதை யார் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. உங்க ஒய்ஃப்
இருக்கா, உயிரோட தான் இருக்கா, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. ஐம் ரியலி சாரி உட்காரு. விஜய். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? சொல்றேன். நம்ம வேதனைய மத்தவங்கிட்ட சொல்றப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதுக்காக சொல்றேன். அனாதையா இருந்த எனக்கு ஆதரவு தந்து என்னோட திறமைக்கும் என்னோட உழைப்புக்கும் மதிப்பு தந்து ராகவன் சார் அவரோட கம்பெனில என்ன மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணாரு. அவர் வீட்டு வேலைக்காரி பங்கஜம் என் ஊரை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பத்தி ஏன் முதலாளி கிட்ட ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க. ஒரு நாள் அவரு என்ன தன் வீட்டுக்கு கூட்டம் அமிச்சாரு.